டாடா கோல்ட் பிளஸ் ஷோரூம் வாடிக்கையாளர்கள் நகை தயாரிக்கும் இடத்திற்கு ஒரு நாள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளனர். நெல்லை சந்திப்பில் உள்ள டாடா கோல்ட் பிளஸ் ஷோரூமில் உள்ள தங்க நகைகள் அனைத்தும் ஹோசூரில் தயாரிக்கப்படுகிறது. டாடா கோல்ட் பிளஸ் ஷோரூம் வாடிக்கையாளர்கள் நகை தயாரிக்கும் இடமான ஹோசூருக்கு ஒரு நாள் சுற்றுப்பயணம் சென்றுள்ளனர். அவர்கள் நகை தயாரிக்கும் இடத்திற்கு நேரடியாக சென்று நகை தயாரிப்பு, நகையில் சேதாரம், செய்கூலி ஆகியவற்றை நேரடியாக பார்க்கும் வண்ணம் இந்த சுற்றுப்பயணத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. வாடிக்கையாளர்கள் மொத்தம் 40 பேர் சுற்றுப்பயணம் சென்றுள்ளனர். இந்த ஒருநாள் சுற்றுப்பயணம் நெல்லை சந்திப்பு டாடா கோல்ட் பிளஸ் ஷோரூமின் உரிமையாளர் ஹரிகிருஷ்ணன் ஏற்பாட்டில் மேலாளர் உமாவதி தலைமையில் அனிதா மேற்பார்வையில் சென்றுள்ளனர். வாடிக்கையாளர்கள் 40 பேரும் டாடா கோல்ட் பிளஸ் ஷோரூம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்ட சொகுசு பேருந்தில் ஓசூருக்கு சென்றனர். ஜுவல்லரி ஸ்டார்ட் பண்ண நினைச்சிட்டு ஃபர்ஸ்ட் டனிஷ் ஜுவல்லரி ஆரம்பிச்சாங்க டைட்டன்லேருந்து 1984. அப்புறம் மித்த ஜுவல்லரி மாதிரி இல்லாமல் நமக்கு ஓனாக ஒரு ஃபேக்ட்ரி இருக்கணும்னு டிசைட் பண்ணி அந்த ஹோசூரில் நம்மளோட ஓன் ஃபேக்ட்ரி ஹோசூர்லேருந்து தான் எல்லா இடத்துக்கும் நம்மளோட ப்ராடக்ட் போகுது. டாடா பிராண்டட் ஷோரூம் நாங்கள் ஓனா தான் ப்ரொடக்ஷன் பண்றோம். எங்களோட ப்ரொடக்ஷன் எல்லாமே பியூரிட்டி நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றோம். ஆனால் ஃபீட்பேக் என்ன சொல்றாங்கன்னா எல்லா ஷாப்புமே பியூரிட்டி நல்லா தானே இருக்கு. இது நாங்கள் ரெகுலராக கேட்குற ஃபீட்பேக். அதனால தான் நாங்கள் எங்களோட ப்ரொடக்ஷன் லைன் எப்படி இருக்கு அப்படின்னு நான் கஸ்டமரை கூட்டிட்டு போய் காமிக்கிறோம். நேரில் பார்த்தா தான் எல்லாமே உங்களுக்கு தெரியும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி.